மறைப்பு மறைப்புன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? அருள் அருள் சொல்றாங்களே அப்படின்னா என்ன? ஒரே ஒரு செய்தி வச்சு நினைவு வைத்துக் கொள்ளலாம். நம்ம வீட்டுல நம்முடைய தாய் நமக்காக வேண்டிய உணவுகள் எல்லாம் ஒரு இனிப்பு நமக்காக பிடிக்கும் என்பதற்காக அந்த தாய் நிறைய செய்து வைத்திருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல வந்து நம்ம வரோம், வந்தோடனே அந்த தாய் ஒரு குலோப் ஜாம் செஞ்சு வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. ஒரு 4 போட்டு ஜீரோலாம் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கையில கொடுத்தாங்க, அங்க சாப்பிடு அப்படின்னு. பையன் சாப்பிட்டு அம்மா ரொம்ப நல்லா இருக்குது, இன்னொரு 2 அப்படி கேட்டோன்னே இன்னொரு 2 கொடுத்துருவாங்க. 2 சாப்பிட்டு இன்னும் 2 கேட்டா கொடுப்பாங்களா? நாளைக்கு என்ன நினைப்பான், எப்படி அம்மா செஞ்சு வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் போச்சுன்னா போய் எடுத்துக்கலாம் நினைப்பான். அவன் தேடி தேடி பார்ப்பாங்க, அவன் கண்ணுக்கே தெரியாது. ஏன் அம்மா தெரிஞ்சிருப்பாங்க, இவன் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு கண்டுபிடிப்பான், இவன் தெரியாம மறைச்சு வைக்கணும். நல்லா சிந்திச்சு பாருங்க, இவனுக்காகத்தான் அந்த தாய் அந்த இனிப்பை செய்தாள். அந்த இனிப்பு அவனுக்காகவே செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவனிடத்து மொத்தமா கொண்டு வந்து கொடுக்காமல் ஒரு 4 கொடுத்து மறுபடியும் கேட்கும்போது 2 கொடுத்தாங்க பாத்தீங்களா? இப்ப அந்த 6 கொடுத்தது அருள், எஞ்சி வச்சதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தாங்க, அது மறைப்பு. அப்ப எப்ப வேண்டுமோ அப்ப கொடுப்பது தாயினுடைய அன்பு. நமக்காகவே செய்ததாக இருந்தாலும் வேண்டுகிற காலத்தில் கொடுக்க வேண்டும், வேண்டாத காலத்தில் கொடுத்து விட்டால் உயிருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு விடும். அதனால இறைவன் என்ன பண்றாங்க, மறைப்பு என்கின்ற ஒன்றை ஆடுகிற பெருமான் காலில் ஊன்றி வச்சு அதை மறைச்சு வச்சு தேவைப்படும் போது அப்பப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அறுவை செய்து